அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்தகுருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் டிசம்பர் 7ஆம் தேதி 2021, உத்திராடம் நட்சத்திரம். இன்று இரவு 12 மணி 11 நிமிஷம் வரை உத்திராட நட்சத்திரம் தான் இருக்குது. தனுசு ராசி, வளர்பிறை சதுர்த்தி திதி. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டெல்லாம் இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 3 மணிலிருந்து 4 மணி 30 நிமிஷம் வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10 மணி 30 நிமிஷம் வரை இருக்கிறது. குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1 மணி 30 நிமிஷம் வரை இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 10 மணிலிருந்து 11 மணி வரையும், பகல் 12 மணிலிருந்து 1 மணி வரையும், 4 மணி 30 நிமிஷத்துலேருந்து 6 மணி வரையும், இரவு 7 மணிலிருந்து 8 மணி வரையும், 10 மணிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு அப்பா மூலியமாகவும் உங்கள் பாஸ் மூலியமும் உயர் அதிகாரிகள் மூலியமாகவும் உங்களுக்கு வேலையை கற்றுக் கொடுத்த, தொழில் கற்றுக் கொடுத்த, வித்தையை கற்றுக் கொடுத்த எந்த விதமான குருமார்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு தகவல், ஒரு சலுகை கிடைக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது. கோவில் குலங்களுக்கு, சிவபெருமான் கோவிலுக்கு சென்று ஏதாவது முக்கியமான விஷயத்தை இன்றைய நாள் தானம் பண்ண போகிறீங்க. வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் கண்டிப்பாக நடந்தேறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. ரிஷபராசி நண்பர்களுக்கு முக்கியமாக பார்க்கணுன்னா அவங்க பாஸ்க்கும் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் பிரச்சனை வரும். அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இல்லை நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் வேறு மாதிரி பேசுவார். அது உங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். இந்த நாள் சந்திராஷ்டம். ஸோ சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தியை கொடுக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மாமரால் மூலியமாக ஏதாவது சொத்துக்கள் வருவதற்கான நாள் இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும், சலுகைகள் அதிகரிக்கும், நல்ல நண்பர்கள் வருவாங்க. வாடிக்கையாளர்கள் நிறையா பேர் அரசாங்க உத்தியோகிகளாக இருக்கலாம், அரசியல் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், கொஞ்சம் சமுதாயத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம். நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது. கடக ராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு வெற்றி சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. எந்த விதமான தொழில் இருந்தாலும் சரி, ஒரு ஊர் மத்தியில் பெரிய ஒரு ஹோட்டலை வச்சு நடத்திட்டு இருப்பீங்க, அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, உணவு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள், அவளெலாம் ரொம்ப யோகமான, அரசாங்க உத்தியோகிகளுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். எந்த விதமான தொழில் இருந்தாலும் சரி, அது உங்களை நல்லபடியாக பெரிய அளவுக்கு லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி அடையக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் பையனால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வரப்போகிறதுன்னு சொல்லலாம். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு நாளாகன்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு நல்லதொரு சலுகை கிடைக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது. காதல் கைகூடும். அவங்க வீட்டிலேருந்து உங்களுக்கு சம்மதம் சொல்லிடுவாங்க. மனசு ரொம்ப நெகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது. கன்னிராசி நண்பர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். லாஜிக்கலாக திங்க் பண்ணுவீங்க, பகுத்தறிவாய்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். அம்மா மூலியமாகவும் அப்பா மூலியமாகவும் சில நல்ல விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்கள் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப ஜோரான ஒரு நாளாக இருக்கப்படுது. உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம், அரசாங்க உத்தியோகிகளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. எல்லா விஷயங்களும் உங்களை சார்ந்து பிரம்மாண்டமாக நடந்து முடியக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. துலாம் ராசி நண்பர்களுக்கு மனசில் எண்ண ஓட்டங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும். மனோதிடம் அதிகரிக்கும். கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லுவோம். யாராக இருந்தால் என்ன சார், நம்ம பண்ணுறது பண்ணிகிட்டு இருந்தால் தானாக நடக்கும் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதை வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிறக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரிகள், ஐடி செக்டார், மார்க்கெட்டிங் செக்டார், இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். எழுத்துப்பூர்வமாக ஒரு சில பேருக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு அங்கீகாரம், நற்பெயர் கிடைப்பதற்கான நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம்.
விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அப்பா மூலியமாகவோ உங்கள் ஆஃபீஸில் உயர் அதிகாரிகள் மூலியமாகவோ ஏதோ ஒரு பணப்புழக்கம் வருவதற்கான நாளாக இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை உங்களால் வந்து பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு பேசுனீங்கன்னா போதும், அது உடனே முடிச்சிடும். இவர்கிட்ட போய் பேசலாமாங்கிற ஒரு பயம்லாம் வேண்டியதில்லை. அது மாதிரி பேச்சில் பேசும்பொழுது எதை பேசுகிறோம் ஏன் பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசுகிறது நன்மையை தரும். இல்லைன்னா ரொம்ப அதட்டி பேசுனீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிரியை சம்பாதிக்காமல் இருக்கிறது இன்றைய நாளுடைய புத்திசாலித்தனம். தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன ஓட்டங்கள் அப்படிங்கிறது ராஜா போல் இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி ஆழணும், ஒரு வீட்டை எப்படி ஆழணும், ஒரு நாட்டை எப்படி ஆழணும் அப்படின்னு திங்கிங். உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் சொன்னதான் எப்படி கேட்கணும், அந்த ஆளுமை திறன் அதிகரிக்கக்கூடிய, முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய, முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பாக வெற்றி பெறும். முக்கியமான மனிதர் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அவர்கள் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கப்படுது. கோவில் குலங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சிவபெருமான் கோவிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாள்னா, சேவிச்சுட்டு வந்தாள்னா இந்த நாள் முழுதும் நல்லாயிருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு தலைவலி வேதனைகள், முதுகு தண்டுவலம் சார்ந்த வலி வேதனைகள், போன் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் வருவதற்கான நாளாக இருக்குது. கவர்மெண்ட் மூலிமா ஏதாவது ஒரு வேலை இருக்குது, உங்கள் பாஸை பார்க்கணும், இல்லை உங்கள் உயர் அதிகாரியில் போய் பேசணுன்னா இன்றைய நாள் போக வேண்டாம், ஒரு 2 நாள் தள்ளி போட்டுருங்க. நைட் நேரம் கொஞ்சம் கண் வலி வருவதற்கான, தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாகவும் உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் மூலியமாகவும் நல்லதொரு வாய்ப்புகள் தேடி வரும். சலுகைகள் கிடைக்கும், லாபம் உண்டாகும், முயற்சிகள் வெற்றி பெறும். சந்தோஷமான வாழ்வு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அருமையான ஒரு நாளாக இருக்கப்படுது. மீனராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள்னு சொல்லலாம். பொருளாதாரம் ஏற்றம் நடைபெறும். ஜாபில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அதே மாதிரி பெரிய பதவிகள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். என்ன வந்தாலும் இது பத்தாது, எனக்கு இதுக்கும் மேலே வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் ஒரு நல்ல ஆட்டிடியூட்னு நானும் சொல்லுவேன். ஏன்னா தொழிலில் பெரிய அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்கன்னா அதுக்கு மேலே வளர மாட்டீங்க. ஸோ ஆனால் இந்த நாளில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக எல்லா விஷயங்களுமே வெற்றி சாதிக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடியே நன்றாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்தோ. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.